ப்ரைஸ் எல்லாம் 28th ஆகஸ்ட். இன்றைக்கி இசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது சவாலான உலகம். இதோ ஆடுகளை ஓநாய்களின் நடுவிலே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையினால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள்னு மத்தேயு 10:16 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை நற்செய்தி அறிவிக்க இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது இந்த வசனத்தை சொல்லியிருப்பார். நீங்கள் போகிற இடம் ரொம்ப ஆபத்தானது, அங்கே உங்களை எதிர்க்கவும் உங்களை துன்புறுத்தவும் மக்கள் காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே எச்சரித்து அனுப்பியிருப்பார். இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நீங்கள் என்ன தான் பிறருக்கு நன்மை செய்ய நல்லது செய்ய நினச்சாலும் சிலர் உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கத்தான் செய்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, எப்படி பாம்பு ஆபத்து வரும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையாகவும் புத்திசாலித்தனமாகவும் தன்னை காத்து கொள்ளுதோ அதுபோல் நீங்களும் சரியான புரிதல் கொண்டு புத்திசாலித்தனத்தோடும் எச்சரிக்கையோடும் உங்களை காத்து கொள்ளணும் அப்படின்ட்டு. நீங்கள் அப்பாவிகளாகவே இருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை ஏமாற்றிடும். சில நேரங்களில் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கணும். அதே நேரத்தில் இருதயத்தில் பழிவாங்கணுங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது. புறாவை போல் கபடற்றவர்களாகவும் நீங்கள் இருக்கணும். சரியான விவேகமும் இருக்கணும், இருதயத்தில் தூய்மையும் இருக்கணும். ஸ்டே வித் ஜீசஸ். ஹாவ் அ பிளஸ்ட்.